இந்த சைடு பார்த்தா ஜார்ஜியா மெலோனி ட்ரம்ப்பை கூப்பிட்டு பேசுறாங்களோ இல்லையோ மோடியை கூப்பிட்டு நேத்து கூட பேசியிருக்காங்க. இந்த நிலையில இவங்க வந்து நீ அது போடு இது போடுன்னு எதை போடுவாங்க அவங்க? அவர்களுக்கு இந்தியா தேவை, இந்தியாவுக்கு அவர் தேவையா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். ஏங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு அக்யூஸ்ட வந்து யாராவது வர்த்தக விஷயங்களுக்கு ஆலோசகரா வச்சுப்பாங்களா? ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படி ஆலோசகர்னு வச்சுக்கலாம்? உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. ரஷ்யாவையும் இந்தியாவையும் இருண்ட சீனாவிடம் தொலைத்து விட்டோம். தொலைக்கிறதுக்கு இது என்ன பென்சிலா, ரப்பரா, இல்ல ஷார்ப்னரா, இல்ல இவர் தான் ஸ்கூல் பையனா? இந்த பிரிக்ஸ் மாத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா இவங்களோட பொருளாதாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 50 to 60 trillion இருக்கும். டாலரை போயிட்டு புது கரன்சி வந்துருச்சுன்னா அப்ப டாலர் என்ன பண்றது? ரெண்டாவது, அமெரிக்காவோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியே காட்டு. உலகத்துக்கு இவங்க என்ன சொன்னாலும் அது கேட்கணும்னு சொல்லிட்டு. அட இஸ்ரேலே கேட்கறது இல்லைங்க, கொட்டார்ல போய் டமால்னு போட்டு வந்துட்டாங்க. அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய பெரும் கோபம் நம் பிரதமர் மீது. அவர் போன் செய்தால் லைன் எடுக்கவில்லை. அதாவது லைனில் வர வரைக்கும் அவர் லைன் எடுக்க மாட்டார். போன் கண்டுபிடித்த பிற்பாடு அமெரிக்க ஜனாதிபதி போன் காலை எடுக்காத ஒரே நாட்டு தலைவர் திரு மோடி அவர்களாக தான் இருப்பார். அந்த விதத்தில் நமக்கு பெருமை. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயின் சார், வாஷிங்டனில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கொள்கை வகுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கு. அங்க வந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் அனைத்து நாடுகளுக்கும் 100%, இந்தியா உட்பட சீனா உட்பட அனைத்து நாடுகளுக்கும் 100% வரி விதிப்பு விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நடைமுறையில சாத்தியமா? எப்படி சார் பாக்குறீங்க? கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் மேகங்கள்ட்டு ஒரு பழைய பாட்டு இருக்கு. ட்ரம்ப் கனவு காணட்டும், கனவு நினைவாகுமான்னு பார்க்கலாம். அங்கே பிரான்ஸுக்கு காசே இல்லாமல் பட்ஜெட்டுக்கு வந்து பட்ஜெட் கட் பண்ணுறதா வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே பார்லிமெண்ட்ல மசோதா பாஸ் பண்ண முடியாமல் ஆட்சி கவிழ்ந்து போயிட்டு உட்காந்துருக்காங்க. IMF கிட்ட போகிறாங்க. ஜெர்மனியில் வந்து மந்த நிலை எட்டி விட்டதுன்னு சொல்லிட்டு ஜெர்மன் சான்சலரே சொல்கிறாரு. பிரிட்டனோட நிலைமை, பொருளாதார நிலைமை ஊசலாடிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா ஜார்ஜியா மெலோனி ட்ரம்ப்பை கூப்பிட்டு பேசுகிறாங்களோ இல்லையோ மோடியை கூப்பிட்டு நேற்று கூட பேசியிருக்காங்க. இந்த நிலையில் இவங்க வந்து நீ அது போடு இது போடுன்னு எதை போடுவாங்க அவங்க? அவர்களுக்கு இந்தியா தேவை, இந்தியாவுக்கு அவர் தேவையா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்க இன்னும் நீ இந்தியா கிட்டேருந்து வாங்க தேவையில்லை. நீ டேரெக்டாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிய. அந்த எண்ணெய் என்ன பண்ண போகிற? யுக்ரைன் வழியாக போகக்கூடிய பைப்லைன்லேருந்து போதே எண்ணெய், கேஸு, அதை என்ன பண்ண போகிற? அது கூட போட போறியா? நீயே டேக்ஸ் போட்டுப்பியா? ஏன்னா ஊருக்கு ஒரு நாயம் அவருக்கு ஒரு நாயங்களா சார்? யாரு? ட்ரம்ப்புக்கு தான். ட்ரம்ப் நான் தான் போன வாட்டியே சொன்னேன், இஸ் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மூளை நோயாளியை பற்றி நம்ம மறுபடியும் அவர் பேச்சை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுவது எந்த விதத்தில் சரி? அவர் நிஜமாவே உடல்நிலை அவருக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. நான் வந்து அவரை கிண்டலுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். அது இல்லை சார், நடக்கிறத பார்த்தா அப்படிதான் சார் இருக்குது. இந்த வரியை பற்றி மோடி கிட்ட நான் பேசணும், என்னுடைய நண்பர்கிட்ட பேசணும் அப்படின்ற போல ரொம்ப அன்பு பாராட்டி இருந்தாரு. இப்போ பார்த்தோன்னா திடீர்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹைக்கு போகிறாரு, இல்லை லோக்கு வந்துடுறாரு, ஹைக்கு போகிறாரு, லோக்கு வந்துடுறாரு. இது வந்து ஸ்திரமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை இல்லாத ஒரு மனிதனின் செயல்பாடுகளை தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. அவர் கூட இருக்கிறது வந்து அதுக்கு மேலே மாறி போன நெவரோன்னு சொல்லலாம். நான் இன்னும் சொல்ல போனேன், அவருடைய இவர் ரொம்ப கோளாரா இருப்பார் புரியல சார். ஏங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு அக்யூஸ்ட வந்து யாராவது வர்த்தக விஷயங்களுக்கு ஆலோசகரா வச்சுப்பாங்களா? ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படி ஆலோசகர்னு வச்சுக்கலாம். ஜெயில் செல்வது எப்படி அப்படின்னு சொன்னா ஆலோசகர் நவரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். ஜெயில் நிரப்பு போராட்டம் ஆலோசகர் நவரோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அவரை எல்லாம் ட்ரேட் அட்வைசரா வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவார் அவரு? ஜப்பானை உருட்டின மாதிரி, யூரோப்பை மிரட்டின மாதிரி இந்தியாவையும் ரஷ்யாவையும் சைனாவையும் உருட்டினா மிரட்டினா பயப்படுறதுக்கு நம்ம என்ன சிறுபிள்ளையா? நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் உலகத்தில் இருக்கக்கூடிய 4 வல்லரசுகள் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஏற்கனவே சொன்ன போல பிரிட்டனோட காலம் முடிந்து விட்டது. பிரான்ஸோட நேரம் நிறைவுக்கு வந்து விட்டது. ஜப்பான் ஓரளவுக்கு தான் அதிகார வீச்சு இருக்கும். அதுவும் தொழில்நுட்பத்தில் அவர்கள் அதிகாரம் இருக்கும் தவிர்த்து
இராணுவ ரீதியில் அவர்கள் அதிகாரம் இருக்காது. வேற மிச்சம் இருக்கிற நாடுகள் எந்த நாடுகள்? தொழில்நுட்பம், பொருளாதாரம் ப்ளஸ் இராணுவம் 3த்துலேயும் வந்து வல்லமை செலுத்தக்கூடிய நாடுகள் எவை? அமெரிக்காவை தவிர்த்து சைனா, ரஷ்யா, இந்தியா. 3 பேர் ஒன்று சேர்ந்த உடனே ட்ரம்ப்புக்கு அடிவயிறு கலங்கி வி ஹவ் லாஸ்ட் இந்தியா அண்ட் ரஷ்யா டு சைனா அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன பேசுகிறார் என்ற பாவம் அவருக்கு தெரியவில்லை. மறுநாளே ட்வீட் போடுறாரு, ரஷ்யாவையும் இந்தியாவையும் இருண்ட சீனாவிடம் தொலைத்து விட்டோம். தொலைக்கிறதுக்கு இது என்ன பென்சிலா, ரப்பரா, இல்லை ஷார்ப்னரா, இல்லை இவர் தான் ஸ்கூல் பையனா? ஒரு ஜெயிலுக்கு சென்று வந்த ஒரு குற்றவாளியை உங்களுக்கான ஆலோசகராக வைத்து கொண்டிருந்தால் உங்களையே நீங்கள் தொலைத்துக் கொள்வீர்கள். அது ட்ரம்ப்புக்கு என்று புரிகிறதோ அன்று அவர் ஒழுங்காக பேசுவார், ஒழுங்காக நடந்து கொள்வார். அவர் சுற்றி இருப்பவர்கள் அவருக்கு துதிபாடும் நபர்களை வைத்திருந்தால் ட்ரம்ப் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் இறங்க முடியாது. இன்று அமெரிக்காவே ரிசெஷனை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ரிசெஷன்னா பொருளாதார நெருக்கடியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சரி, நீ நீ இப்போ போட்ட 50% கோர்ட்ல நிக்குது, இதுல வேற 100% போடுவியா நீ? 3வது முறை ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்த அமெரிக்காவும் பாதாளத்துல தள்ளி விட்டு போலான்னு ட்ரம்ப் நினைச்சிட்டு இருக்காரு. எப்படி 3வது வர முடியாது? 2 வாட்டிக்கு மேல ஒரு பிரசிடென்ட் டேர்ம் இல்ல. அதனால தான் சார் சொல்றேன், அடுத்த முறை வர முடியாது. அவர் முதல்ல 2வது முறை முழுசா அவர் காலத்தை முடிக்கிறாரா? அதாவது பதவி காலத்தை அவர் ஆக்கப்பூர்வமாக அவரே இருந்து அவர் நிறைவுக்கு கொண்டு வருவாரா என்பதை பார்க்கலாம். இது நடுவில் ஜேடி வான்ஸ் வேற, நான் 200 நாள் இவருக்கு துணை ஜனாதிபதியாக வேலை செய்திருக்கிறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, அதாவது எனக்கு எப்படி ஒரு ஜனாதிபதியாக வேலை செய்யும் வேண்டும் என்று எனக்கு தெரியும், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நான் ஜனாதிபதியை ஏற்றுக்கொள்ளவும் தயார் அப்படின்னு இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அமெரிக்காவில் பேச்சு ஓடிட்டு இருக்கு, ட்ரம்ப்பை வச்சுக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க டாலருடைய மதிப்பு சரிஞ்சு கொண்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து புதிய நாணயம் ஒரு கட்டமைப்பு உருவாக்குற போல சொல்லியிருக்காங்க. அது வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அடுத்து டாலரோட மதிப்பு, அடுத்து ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, சில நாடுகள் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் கிட்டத்தட்ட 130 நாடுகள்ல அட்லீஸ்ட் ஒரு 80லேருந்து 90 நாடுகள்ல டாலரோட தேவை குறைந்துடும். இந்த பிரிக்ஸ் நாடுகளோட மொத்த பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட உலக பொருளாதாரத்தில் வெறும் ரஷ்யா, இந்தியா, சைனா, இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் மாத்திரமே 25% ஆஃப் குளோபல் ஜிடிபி. இந்த பிரிக்ஸ் மாத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா இவங்களோட பொருளாதாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 ட்ரில்லியன் டாலர் இருக்கும். ப்ளஸ் ஆப்பிரிக்கா மற்ற நாடுகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 75லேருந்து 80 ட்ரில்லியன் டாலர் இருக்கும். அது எல்லாமே டாலரை போயிட்டு புது கரன்சி வந்துருச்சுன்னா அப்போ டாலர் என்ன பண்ணுறது? சார், ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கு. ஆனால் இந்த ட்ரம்ப் 4 ஒரு மணியும் பொழுது ஒரு ஒன்றும் பேசிட்டு வர்றாரு. இவரோட பேச்சை கேட்டு ஐரோப்பா நமக்கு எதிராக திரும்பினா அவங்களுடைய நிலை என்னவா இருக்கும்? அவங்களுக்கு தான் லாஸ் சார். அவங்க அவ்வளோ தூரத்துக்கு போக மாட்டாங்க சார். அவங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியா கூட எப்போ சைன் பண்ணுறதுன்னு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு உர்சுலா வேண்டர்லைன் சொல்றதை எல்லாம் வந்து ட்ரம்ப் கேட்டுட்டு இப்படி மிரட்டினா ஐரோப்பா பயந்துரும்னு நினைச்சாருன்னா, ஐரோப்பிய அதிபர்கள், அந்தந்த நாட்டின் அதிபர்கள், அவங்க ஜனாதிபதிகள், பிரதமர்கள் இவங்க எல்லாம் ஒத்துக்கணும். இல்லை, கீர் ஸ்டைமர் ஆல்ரெடி இந்தியா கூட டீல் சைன் பண்ணிட்டாரு, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். பிரான்ஸ் கூட நம்ம வந்து சைன் பண்ற இது கிட்டத்தட்ட எட்டிட்டோம், இட்டாலி கூடயும் எட்டிட்டோம். இது மாதிரி பல்வேறு நாடுகள் கூட நம்ம சைன் பண்ண போறோம். ஆஸ்திரேலியா கூட சைன் பண்ணிட்டோம். அடுத்த கட்ட இது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறோம். சவுத் கொரியா கூட சைன் பண்ணிட்டோம், மலேசியா கூட சைன் பண்ணிட்டோம், சிங்கப்பூர் கூட சைன் பண்ணிட்டோம். இது மாதிரி யுஏஇ கூட சைன் பண்ணியிருக்கோம். பல்வேறு நாடுகள் கிட்ட சைன் பண்ணிட்டே வரோம். அவர்கள் தேவைக்கேற்றவாறு அவங்க வந்து நம்ம கூட சைன் பண்ண ரெடி. ட்ரம்ப் கூட யார் சைன் பண்ணுவோம்? பாகிஸ்தான் தான் போய் சைன் பண்ணுவோம். பாகிஸ்தானில் என்ன கிடைக்கும்னு சொல்லி சைன் பண்ணுவார். அங்கேயும் கிடைக்கும், ஐடி கிடைக்கும் அவருக்கு. இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் எல்லாம் அங்கே கிடைப்பாங்க, ஹோல்சேலாக கிடைப்பாங்க. அங்கே கிடைக்கிறது வெறும் கழுதையும் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்டும் மாத்திரம்தான் பாகிஸ்தானில், வேற எதுவும் கிடைக்காது. சைனாக்கே ஒன்றும் கிடைக்கல, உனக்கு கிடைக்க போகுது. தே மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரம்ப் இஸ் நாட் ஸ்டேபிள், இஸ் அன்ஸ்டேபிள். அதுதான் பிரச்சனையே. அவரு தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உதவியாளர் லூராவும் அப்படிதான் இருக்காங்க, பீட்டர் நவராவும் அப்படிதான் இருக்காரு. ஸ்காட் பெசன்ட் அவரோட செக்ரட்டரி ட்ரெஷரர், நாங்கள் நசுக்கி விடுவோம், பொசுக்கி விடுவோம், மிதித்து விடுவோம். இது என்ன புழு பூச்சி, கர்ப்பாம்பூச்சி, எலி இதுவா நசுக்கிறதுக்கும் பொசுக்கிறதுக்கும் மிதிக்கிறதுக்கும் பிதுக்கிறதுக்கும்? தட் ஷோஸ் தட் அவர்களுக்கு
ஒழுங்கான புரிதல் இல்லை அல்லது அவர்கள் சுற்றி இருக்கும் நபர்கள் அவர்களுக்கு சொல்வதை அவர்கள் கேட்டுக்கொள்ளும் நிலையில் இல்லை. இதுதான் காட்டுது. ரெண்டாவது, அமெரிக்காவோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியே காட்டுது. உலகத்துக்கு இவங்க என்ன சொன்னாலும் அது கேட்கணும்னு சொல்லிட்டு. இஸ்ரேலே கேட்கறது இல்லைங்க, கொட்டாரில் போய் டமால்டமான்னு போட்டு வந்துட்டாங்க. ஏன் 88 மணி நேரத்தை பாகிஸ்தானை போட்டு அடின்னு அடிச்சோம், என்ன பண்ண முடிஞ்சு ட்ரம்ப்பால? நான் சொல்லி போரை நிறுத்தி விட்டா, நீ சொல்லி போரை நிறுத்தினாங்கல்ல, நீ சொல்லி போரை நிறுத்தினா இந்நேரத்துக்கு நீ இவ்வளோ டேக்ஸ் போட வேண்டிய தேவையா இருந்திருக்காது. அப்போ நீ சொன்னது பொய், ஊருட்டுன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியுது இல்லை. ஸோ ட்ரம்ப் இஸ் பிகமிங் சம் கைண்ட் ஆஃப் அ காமெடி. 12 நாளுக்குள்ள நான் ரஷ்யா மீது மிகப்பெரிய பொருளாதார தடையை எடுத்துட்டு வருவேன். என்ன தடையை எடுத்துட்டு வந்தாரு? புட்டினுக்கு ரெட் கார்பெட் வெல்கம் தான் கொடுத்தாரு. அடுத்து நான் ஐ வில் டீல் வித் சைனா அப்படின்னாரு. எப்படி டீல் பண்ண போறாரு? ஷி ஜின்பிங்கை பார்த்து பேச போறாரு. ஐ வில் ஹேண்டில் நார்த் கொரியான்னு. கடைசியில் கிம் ஜாங் உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கை குலுக்கி யூ ஆர் த பெஸ்ட் லீடர் இன் த வேர்ல்டு அப்படின்வாரு. அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரும் கோபம் நம் பிரதமர் மீது. அவர் ஃபோன் செய்தால், அவர் லைன் போட்டால் லைன் எடுக்கவில்லை. அதாவது லைனில் வர வரைக்கும் அவர் லைன் எடுக்க மாட்டார். அது ட்ரம்ப்புக்கு புரிந்தால் சரி. ஒரு பக்கம் அது இருக்க, இன்னொரு பக்கம் என்ன கோபம்? அவர் நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யவில்லை என்று. ஆமாம், 2 பேர் நினைச்சா பரிந்துரை பண்ணால் நோபல் விருது கிடைக்கலாம் ட்ரம்ப்புக்கு. ஒன்று புட்டின், இன்னொன்று மோடி அவர்கள். திரு புட்டினும் பரிந்துரை செய்ய மாட்டார், திரு மோடியும் பரிந்துரை செய்ய மாட்டார். வாய்ப்பே இல்லை. முன்னனாச்சும் ஏதோ பேசிட்டு ஒரு நண்பராக இருந்தோம், இப்போ அப்படியே அடிப்படையாக மாறி இருக்கு. டெட் எக்கானமி, இந்தியா டெட் எக்கானமி அப்படின்னாரு. என்ன டெட் எக்கானமி? டெட் எக்கானமி கிட்ட நீ ஏன் பேசுற? வாங்க நண்பரே பேசலாம், உங்களுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்லாம் சொல்றாரு. டெட் எக்கானமி பேசிட்டு ட்ரம்ப் இந்தியா குவாட் மீட்டிங்க்கு வரப்போறது இல்லை. இந்திய பிரதமர் வந்து ஐநாவோட மீட்டிங்க்கு போக போறது இல்லை. ஸோ கூடி சீக்கிரம் மீட்டிங் என்பது நடக்க போவதில்லை. ட்ரேட் டைலாக்ஸ் வந்து தொடர வேண்டும் என்றால் அமெரிக்கா தங்களின் தன்னிச்சையான ஒரு விதமான சர்வாதிகார போக்கை தள்ளி வைத்து வாழவிடு என்ற ஒரு எண்ணத்தோடு இந்தியாவை அணுகினால் அவர்களுக்கு இந்தியாவும் ஒரு விதத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செவி கொடுத்து கேட்டு ஒரு உடன்படிக்கையை எட்டலாம். அதை விட்டு நான் நினைத்ததை செய்வேன், நான் சொல்வதுதான் சட்டம், நான் உலகத்தின் ஒரே வல்லரசு, பல்லு குத்துற அரசு தான் இன்று நீங்கள், வல்லரசு அல்ல சார். அதே போல தொடர்ந்து ட்ரம்ப் அவர்களுடைய கூட்டாளிகளான நமது அண்டை நாடுகள் பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் நமக்கு தொடர்ந்து இது அழுத்தம் கொடுத்து வராரு. பிரதமர் மோடி எப்படி வந்து அதை சமாளிக்க? என்ன அழுத்தம் கொடுத்தோம்? 6% இருந்த எக்கானமியை 3% ஆக்குனது அழுத்தமா? சைனா கிட்ட பிச்சை எடுக்கிறது பதிலாக அமெரிக்கா கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது இது ஒரு அழுத்தமா? இந்த அழுத்தங்கள் எந்த தொந்தரவு? சும்மா தொந்தரவு, நியூசன்ஸ் சார். கொசு வருதுன்னா கொசு டெய்லி வீட்டுக்கு வரும். கொசு வந்து புய்யின்னு காது கிட்ட கிடைக்கும். லிக்விடேட்டரை போடுங்க. இன்னும் கேட்கலையா? மருந்து பூசுங்க, ஓடோமாஸ் கிரீம். அதுக்கும் கேட்கலையா? கொசு பேட் எடுத்து 4 வாட்டி போட்டிங்கன்னா டப்புன்னு விழுந்துரும். நியூசன்ஸ் வேல்யூ வளர வளர அதுக்கு தகுந்த போல ஆக்ஷன் எடுக்கணும். பிரதமர் மோடி ஏதாவது பேசுறாரா? ட்ரம்ப்புக்கு பதில் கொடுக்குறாரா? 4 வாட்டி ஃபோன் அடிச்சு எடுக்கலன்னா எந்த ஜனாதிபதிக்கும் அமெரிக்கா, அதாவது ஃபோன் கண்டுபிடித்த பிற்பாடு, உலகத்தில் ஃபோன் கண்டுபிடித்த பிற்பாடு அமெரிக்கன் தான் கண்டுபிடித்தார். ஃபோன் கண்டுபிடித்த பிற்பாடு அமெரிக்க ஜனாதிபதி ஃபோன் காலை எடுக்காத ஒரே நாட்டு தலைவர் திரு மோடி அவர்களாக தான் இருப்பார். அந்த விதத்தில் நமக்கு பெருமை. அவரை இவர்கள் அகற்ற வேண்டும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு எல்லாம் ஆசைப்படலாம். ஆனால் இவர்கள் பெட் செய்வது தப்பான குதிரை மீது. இவர்கள் யாரை மோடிக்கு எதிராக இருக்க முடியும், திருப்ப முடியும், எந்த குதிரை வந்து மோடிக்கு அதாவது பதில் கொடுக்கக்கூடிய குதிரை, ரேஸில் இணையாக ஓடக்கூடிய குதிரை அப்படின்னா, ரேஸில் வந்து கிட்டத்தட்ட மோடி வந்து 4 ஃபர்லாங் தூரத்தில் இருந்தால் இது இப்போதான் ஓடவே ஆரம்பிக்கிற குதிரை, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு குதிரை. தட்ஸ் நாட் பாசிபிள். தே மஸ்ட் செலக்ட் தி அப்போசிஷன் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கும் எதிர்கட்சிகளுக்கு சரியான தலைவர் கிடைக்கும் வரை இவரை எதிர்கொள்ளும் தன்மை யாருக்கு இருக்கிறது? ரஷ்யாவில் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, புட்டினை எதிர்க்க ஏன் முடியல? எதிர்கட்சியில் தலைவர் இல்லை. மக்கள் செல்வாக்கு இருக்கும் எந்த தலைவரையும் தோற்கடிக்க முடியாது. இன்று ட்ரம்பின் செல்வாக்கு 38%, மோடியின் செல்வாக்கு 74-75% இருக்கு. ஸோ மக்கள் செல்வாக்கு இல்லாத ட்ரம்ப் வந்து கனவு காண்டு கொண்டே இருக்கலாம். நான் நினைத்தது கிடைத்து விடும், நான் நினைத்தது கிடைத்து, அது எட்டாக்கனியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. பிரதமர் செய்த இன்னொரு வேலை, ட்ரம்ப்புக்கு அது புலப்படாத வேலை. இது மாதிரி பொருளாதார தடை எடுத்து வந்தால் ஒரு 1% ஜிடிபி கம்மியானா கூட, 2% கம்மியானா கூட எதிர்கட்சிகளை விட்டு இங்கே துமளியில் ஈடுபட்டு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என்று பார்த்தார். அதுக்கு நேர் மாறாக ஜிஎஸ்டியை குறைத்து உள்நாட்டு பொருளாதாரத்தையே வளர்த்துட்டாரு. இப்போ அதுல போன லாஸோட இதுல வர கெயின் அதிகமா இருக்கு. வட போச்சேன்னு உட்காந்துட்டு இருக்காரு இப்போ ட்ரம்ப். என்ன பண்ண முடியும்? ரொம்ப நன்றி சார்.
ஜெயின், நன்றி. Taste Daily. Taste the Daily. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? Teak 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க.